அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய மார்ச் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ், அப்புறம் லார்ட் கணேஷாவோட மெசேஜ். எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாதமும் மந்த்லி ரீடிங்கில் லார்ட் கணேஷா நம்மக்கிட்ட வந்துடுவார். வந்து அழகான பிளெஸிங்ஸை கொடுப்பாரு. உங்களுக்கே தெரியும் எப்படி பயங்கரமான கனெக்ஷன்ஸில் நமக்கு கொடுக்க போகிறாருன்ட்டு. ஓகே, இது எல்லாமே பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ். உங்களோட நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, இப்போ வந்து ரொம்ப அருமையான ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. 398 398 இது வந்து ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ஏஞ்சல் நம்பர். எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, எக்ஸாம் வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட படித்ததை டெலிவர் பண்ணுறதுக்கு, என்னெல்லாம் மைண்டில் வந்து இவ்வளோ நாள் வந்து படித்தாங்களோ அதை டெலிவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மந்த் ஃபுல்லாக வந்து போர்டு எக்ஸாம்ஸு. ஸோ எல்லாம் போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கலாம், அவங்களோட மாமா பார்க்கலாம், அவங்களோட அத்தைங்க பார்க்கலாம், அவங்களோட சித்தி பெரியமாங்க பார்க்கலாம். யார் வேணாலும் நீங்கள் இந்த மெசேஜை பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ, நீங்கள் யாருக்காவது உங்களோட சுற்றி உங்களோட குழந்தைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் இருக்கவங்களோட குழந்தைங்க இப்போ போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த எக்ஸாமில் நல்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்காக மைண்டில் ஒரு சின்ன ப்ரே பண்ணிவிட்டு 398 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்காக ஒரு வேண்டுதல் அவங்களோட நாலேஜே இல்லாமல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வேண்டுதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, வேண்டுறவங்களுக்கு அதை விட பல மடங்கு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வேறு விதமாக வந்து சேரும். ஸோ நீங்கள் 398 வந்து குழந்தைங்க, நீங்கள் பர்டிகுலராக நினச்சிக்கோங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நினச்சிக்கோங்க. அவங்கள நினச்சி அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 398 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ராபிட் இது மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங்லேயும், அதாவது மார்ச் 1ஆம் தேதி காலையில் ராபிட் நீங்கள் சொல்கிறப்பவே ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும். ஒரு சிரித்த முகத்தோட, சந்தோஷமான எனர்ஜியோட ராபிட் சொல்லுங்கள். இது என்ன மீன் பண்ணுது இந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா, நமக்கு நல்ல பணவரவு, நமக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி, அந்த ஹோல் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்களில் எதுவும் தடையில்லாமல் நல்ல பண ஃப்ளோ வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட். இது மந்தோட ஸ்டார்டிங் டேட்டில் சொல்லணும். ராபிட். ஸோ நீங்கள் மறக்காமல் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. யார் வேணாலும் சொல்லலாம். நிறைய பேர் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க சொல்கிற வீடியோஸு எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க பர்சனல் வாட்ஸ்அப்பில். ஸோ ராபிட் சொல்லுங்கள். ரொம்ப அருமையான எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போது வரக்கூடிய 29th February 29ஆம் தேதி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால நிறைய ஹீலிங் செஷன் பண்ணோம். இப்போ 29th உங்களுக்கே தெரியும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 29ஆம் தேதி வரும் லீப் இயர். ஸோ அந்த டேட் வந்து ஸ்பெஷல் டே. அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்குது. இது வந்து இந்த எக்ஸாம் டைம் பீரியடுக்கு உண்டான லாஸ்ட் ஹீலிங் செஷன். ஸோ இந்த ஹீலிங் செஷன் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, நல்ல ஃபோக்கஸ் கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த ஃபியர் கொடுக்காது. இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். ஸோ இந்த பிளெஸ்ஸிங்ஸுன்ற ஒன்று நமக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடுவோம். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல எக்ஸாம் படிச்சுட்ருக்கலாம், உங்களோட குழந்தைங்க படிச்சுட்ருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வருவாங்க. சூப்பராக மார்க்ஸ் வந்து அவங்க என்னெல்லாம் இன்டென்ஷன் மார்க்குக்கு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹீலிங் செஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபோன் எடுக்கலை, ரொம்ப என்கேஜாக இருக்குது, ரிங் ஆகுது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி ஈவினிங் 8:30 PM இந்தியா டைமுக்கு
ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க ஜாயின் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கவங்க, இல்லை எக்ஸாம்க்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த எக்ஸாம்க்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நல்லா உங்களால் வந்து அதில் நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போது நம்பர் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். இது ஸ்விட்ச் வேர்டு வந்து எப்படின்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஸ்விட்ச் வேர்டு. இது வந்து யாருக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயினாக. ஏன்னா இந்த மாதமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். லாஸ்ட் மந்த் எப்படி ஃபெப்ரவரி மந்த் வந்து லவ்வர்ஸ்க்கு உண்டான மந்த்து, அதே மாதிரி இந்த மார்ச் மந்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கே உண்டான மந்த்து. அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான டைம் பீரியடை கொடுக்கறது இந்த மந்த்து தான். ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட் எனர்ஜி சர்க்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணி அவங்களோட டேபிளில் வச்சுக்கலாம், பார்க்கலாம். இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் பாருங்கள். இப்போ எல்லோரும் 398 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க அப்படியே நான் எவ்வளோ நேரம் இந்த கார்டு எடுக்கிறதுக்காக டைம் எடுக்கிறனோ அந்த டைம் பீரியடில் உங்களோட குலதெய்வம் நினைக்கலாம், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நினைக்கலாம். அவங்கள நினச்சி உங்களுக்கு ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு அருமையான கைடன்ஸை கொடுப்பாங்க. நம்பர் 1 நினச்சவங்க மறக்காமல் 398 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க வந்து இந்த வாரம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்காக வந்து நீங்கள் ஒரு விட்டு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து சரி இது இவங்க எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு விட்டு கொடுக்குற தன்மையெல்லாம் இந்த வாரம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இப்போது விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பக்கத்துலேயே நின்றுருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நீங்கள் வச்சுக்கோங்க, பரவாயில்ல நான் வேறு பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து உங்களுக்கு இந்த வீக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்டைரக்ட் பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த டைம் பீரியட் தான் இது. உங்களை அறியாமலே சில பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸை வந்து அது கொடுக்க தான் போகுது. அதே மாதிரி உங்களோட பேஸ் சக்ரா கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ பேஸ் சக்ராவோட ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரேக்கி கற்றுருக்கவங்களா இருக்கலாம், ரேக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரூட் சக்ராவை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். ரூட் சக்ரா ஹீல் பண்ணுறப்போ உங்களுக்கு பண ரீதியான ஏற்பட்டுட்டு இருக்க தடங்கல்கள் வந்து நீங்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வராமல் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரூட் சக்ரா ஹீலிங் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்பல்சரி. நீங்கள் அந்த ஹீலிங் பண்ணுங்கள். பெரிய பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களை வந்து பண விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே வந்து வரும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க
அதாவது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் வேணும். ஸோ அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறது, இல்லை அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீக் வந்து கொஞ்சம் போரிங் டைமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் போர்டாக வந்து நடுவில் இருப்பீங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் நிறைய அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த வாரம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட பிளானிங் வந்து எதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணல. ஓகே, சில விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் ஒரு லைட்டான யோசனை தான் இருக்கே தவிர ரொம்ப பர்ஃபெக்டாக இதை வந்து இந்த அன்னைக்கு பண்ணி ஆகணுன்ற மாதிரி நீங்கள் எதுவும் பிளான் பண்ணல. அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், டைம் பாஸ்க்கு என்ன பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் ஏதாவது பயங்கரமாக யோசித்து சில பேட் ஹேபிட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி ஃபுட் அடிக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சில ஃபுட்டெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, வேண்டாம், டயட் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து இந்த போரிங் டைமில் நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களோட மைண்ட் வந்து இழுத்துட்டு வந்து விடும். ஸோ அந்த போரிங் டைம் வர விடாமல் நீங்கள் உங்களோட ஃபுல் டேவை வந்து பிளான்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது வீட்டில் இருக்கவங்க கூட. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கவே வேணாம். ஏன்னா வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து, அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பேசி விட்ருவீங்க, ஏதாவது திட்டி விட்ருவீங்க அடுத்தவங்கள. அப்போ வந்து நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அது ஒன்று தான் அங்கே பெருசாக பேசப்படுமே தவிர, நீங்கள் திட்டினது வந்து அவங்க செஞ்ச விஷயத்துக்கு வந்து உங்களோட ரியாக்ஷனுன்றது வந்து அவங்க யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் மேலே ப்ளேம் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துங்க. ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுக்குள்ளெல்லாம் போகுதுன்னா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக விட்டுருங்க. டைம் தான் வந்து அது சொல்லும் உங்களுக்கு. அந்த டைம் தான் உங்களோட ஆன்சர். நீங்கள் வந்து ட்ரூ, நீங்கள் வந்து நிஜம்தான் பண்ணுறீங்க அப்படின்றது டைம் தான் சொல்லும். அதனால வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுற டைமில் வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதாவது படிக்கட்டு ஏறுறீங்கல்ல, படிக்கட்டு இறங்குறது, வீட்டுக்குள்ளே படிக்கட்டாக இருக்கலாம், வெளியே போகிறப்ப ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டெப்ஸில் தெரியாமல் மிஸ் ஆகி கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ படி ஏறினாலும் இந்த வாரம்லாம் வந்து சேஃபர் சைடில் ஏறுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு கேண்டில் வந்து வச்சுக்கோங்க. கேண்டில், விளக்கு, மொத்தத்தில் வந்து ஒரு விளக்கு உங்களோட வீட்டில் எரிஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது வீட்டில் எங்கேயுமே வந்து இருட்டான இடத்த வந்து விட வேண்டாம், எல்லா பக்கமும் ஒரு வெளிச்சமாக வந்து கொடுங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போது லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த மந்த் வந்து ஒரு நல்ல நியூ ஸ்டார்ட்டாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பல பாசிட்டிவான விஷயங்களை இந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு இந்த மந்த்து ஸ்டார்ட்டும் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் இந்த மந்த்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது. அதுக்கு வந்து லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து, ஏன்னா இந்த வாரம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. சாரி, இந்த வாரம் கிடையாது,
வாரம் வாரம்னு எனக்கு அடிக்கடி வருது. ஏன்னா ஒவ்வொரு வீக்லியும் வந்து வாரம் வாரம் பேசுனனால. பட் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து மந்த்லி ரீடிங் தான். எங்கேயாவது வாரம்னு அதிகமாக சொல்லிட்டேன்னா அதுக்கு சாரி. இந்த மந்த்து, இது ஹோல் மந்த்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோல் மந்தோட எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணக்கூடிய எனர்ஜியாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து இந்த மந்த்து சங்கு இருக்குல்ல, வலம்புரி சங்கு. ஸோ வலம்புரி சங்கு உங்களோட வீட்டில் வாங்கி வைங்க. உங்களோட வீட்டில் விநாயகருக்கு முன்னாடி அந்த சங்கு வச்சு, அந்த சங்கில் கொஞ்சம் அரிசி போட்டு அதில் வந்து விநாயகரோட படம் போட்ட காயின்ஸே இருக்கும், வெள்ளி காயின்ஸ் இருக்கும். மொத்தத்தில் வெள்ளி காயின் நீங்கள் உங்கள் வீட்டில் எது வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அந்த காயின் அதுக்குள்ளே வச்சு எப்போவுமே விநாயகர்கிட்ட அதை வைங்க. அந்த பிளெஸிங்ஸ் வந்து உங்களோட வீட்டில் எந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியில், அதாவது பணம் ரீதியான விஷயங்கள், பொருள் ரீதியான விஷயங்களில் வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அந்த இடத்துல நல்ல பிளெஸிங்ஸை விநாயகர் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறாரு. ஸோ அது பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் இந்த மந்த் அதிகம் வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்குதேன்னு சாப்பிட்றாதீங்க. கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு மித்தபடி உங்களோட ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி, இப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் வந்து நீங்கள் ஹேபிட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வரக்கூடிய டைமில் ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போது நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க 398 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே சொன்னேன் 398னா நம்மளோட சுற்றி இருக்கவங்க, குழந்தைங்க, போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் ரேபிட் 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 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ரேபிட் 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 டைப் பண்ணுங்கள். மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு ரேபிட் ரேபிட் ரேபிட்னு நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த மார்ச் மந்த் எப்படி இருக்கும், ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். படிக்கிறவங்க இல்லை வீட்டில் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா படிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக படிக்காமல் அவங்களாவே வந்து பேஷனேட்டாக படிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த மந்த்தே சூப்பராக இருக்குது. அந்த அவங்க படிக்கிறதுக்கு உண்டான சக்ஸஸையும் வந்து பார்த்துருவாங்க. இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னா அதுக்குண்டான சக்ஸஸும் வந்து பார்ப்பாங்க. மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இந்த மந்த் வந்து உங்களுக்கு மேரேஜ் பார்க்குறது, மேரேஜ் நடக்கிறது, இல்லை வந்து ஒரு ஜாதகம் வந்து ரொம்ப நாளாக வந்து செட் ஆகவே இல்லை, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மந்த் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாதகம் வந்து அமையும். அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பேசுகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்த நிறைய எனக்கு என்னடா இது நடக்கலையேன்னு இருந்த விஷயங்கள்லாம் ஒரு இருட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு பிரைட் டைம் வந்து இந்த மந்த் உங்களுக்கு இருக்குது. சூப்பராக ஒரு நல்ல ஒரு லைட் உங்களுக்கு கிடைக்குது. லைட்னா டிவைன் லைட், டிவைன் ஹீலிங் உங்களுக்கு வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் கொஞ்ச நேரம் சூரியனோட வெயிலில் நீங்கள் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர். சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் சூப்பர். இது ரெண்டும் ரொம்ப பண்ண முடியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா காலையில் அந்த வெயிலில் சூரியன் உதயமாகிற அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, ஒரு 6:30 மணி, இந்த டைமில் 6:30 to 7 அந்த சூரியனோட வெயில் வந்து உங்கள் மேலே படுற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அந்த எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அல்டிமேட் ரெமிடியாக வந்து இந்த மந்த் இருக்க போகுது.
அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அமையும். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஃபேவரபுளாகவும் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் வந்து எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இத்தனை நாள் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நான் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க கூட இந்த மந்த் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் செய்கிற செயலுக்கு நமக்கு இருக்காங்க, நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, நமக்கு வந்து சப்போர்ட்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்கன்ட்டு அந்த சந்தோஷம் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க இருக்காங்கன்றதுக்காக நீங்கள் வந்து கிராண்டடாக எடுத்துக்காமல் டெய்லியும் காலையில் உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ இந்த டைம் பீரியடில் அவங்கள மைண்டில் நினச்சி அவங்களுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அவங்கள மைண்டில் நினச்சி ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். யாராக வேணால் இருக்கலாம், உங்களோட வீட்டிலே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிராட்டிடியூட் தேங்க்யூ சொல்லுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சில நியூ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இந்த மந்த் வந்து எடுத்து வைப்பீங்க. அந்த அந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட வெளியூர் போகிற பிளானிங்கு, ஒரு டூர் போகிற பிளான், வெளிநாடு போகிற பிளான், அதுக்கெல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வர்றதை வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் யார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இது செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களோட தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட அட்வைஸஸை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ரொம்ப அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்வைஸே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த விஷயங்கள்ல இருந்து தான் அந்த அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கும் நல்ல அருமையான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு கொடுக்கும், அந்த விஷயம் வந்து அடுத்தவங்க சக்ஸஸ் பண்ணுறப்போ. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ். அதே மாதிரி நீங்கள் எதுவும் தானம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது. நீங்கள் தானத்திலேயே மெயினாக வந்து இந்த மந்த் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, செருப்பு வந்து அதாவது ரோட்டில் வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, ரோட்டில் யாராவது வந்து செருப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிலுக்கு செருப்பு வந்து வாங்கி கொடுக்கறது. ஸோ அப்படி கொடுக்குறப்போ அடுத்தவங்களுக்கு வந்து, அதாவது முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், செருப்பு கிஃப்டிங்காக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அந்த பேட்டர்னில் சொல்லலை. ஏன்னா சனி பகவானோட எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செருப்பு, அவங்களோட பேசிக் நீட்ஸை செருப்பு கொடுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடை கொடுக்கலாம், இல்லை ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் ஒரு மணி செலவு பண்ணுறீங்க, ஒரு தானம் பண்ணுறீங்க, ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களோட குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்கள் கூட. உங்களோட குழந்தைங்க உங்களோட
குழந்தைங்க மீன்ஸ் உங்களுக்கு குழந்தை இருந்தாங்கன்னா உங்களோட குழந்தைங்க உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இல்லை உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் குழந்தைங்கள சூப்பராக வந்து இந்த மந்த் என்டர்டெயின் பண்ணுவீங்க. நீங்களும் வந்து அந்த குழந்தை கூட சேர்ந்து நீங்களே குழந்தையாக மாறிடுவீங்க. ரொம்ப ஒரு சைல்டிஷ் பிஹேவியர்லாம் உங்களுக்குள்ளே இருந்து இந்த வாரம் வரும். ஒரு ஃபன்னான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் கூட. அதே மாதிரி நீங்கள் சின்ன குழந்தைங்கன்ட்டு இல்லை, கொஞ்சம் பெரியவங்க குழந்தைங்க உங்களை விட வயசு கம்மியாக இருக்க சின்ன கிட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது, ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, அதில் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மந்த் வந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த பண்ணக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எதில் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மாலேருந்து உங்களை ஒரு பெரிய பிரேக், உங்களோட அந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணுது. அதாவது வழியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து உங்களோட ஃபேமிலியில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பெரிய பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியட் இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஏற்படும். அது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு நியூ பேட்டர்னை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 398 டைப் பண்ணுங்கள். இந்த 398 வந்து உங்களோட குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் ராபிட் 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 டைப் பண்ணுங்கள். ராபிட் 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 1ஆம் தேதி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு மார்ச் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்குன்னா, உங்களோட க்ரௌன் சக்ரா சூப்பராக இருக்கும். க்ரௌன் சக்ரானா உங்களுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட இஷ்ட தெய்வங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறத்துக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருந்தால் நம்ம இப்போ கேட்டவுடனே இது உடனே கிடைக்கணும் அப்படின்றது பிளெஸ்ஸிங்ஸ் கிடையாது. நம்ம கேட்குற விஷயங்கள், நம்மளோட வேண்டுதல் வந்து எந்த டைமில் நமக்கு வந்து சேருமோ அந்த டைமில் அதுவாக வந்து சேரும். அதுதான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிருக்கீங்க, நான் ரொம்ப நாளாக பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு உண்டான மெசேஜாக இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த்து உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் டைம். நீங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான், அப்சர்வ் பண்ணணும் நிறைய விஷயங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. உங்களோட கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறைய வந்து
லேர்னிங் டைம் தான் இந்த மந்த்து. அதே மாதிரி படக்கூடாது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து இதை வாங்கணுமா அப்படின்னா ஒரு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையா அப்படின்றது. அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் டீல் போகுதுன்னா ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஒரு வெயிட்டிங் பீரியட்லேயே கேம் இருக்கும். நீங்கள் ஒரு டீல் சொல்கிறது, அவங்க ஒரு டீல் சொல்கிறது, அது ஒரு வெயிட்டிங் டைமை கொடுக்கும். பட் அந்த வெயிட்டிங் டைம் வந்து உங்களுக்கு நல்லதாக தான் நடக்குது. வெயிட் பண்ணுறனால நமக்கு வந்து நடக்கலையெல்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களோட வெயிட்டிங் டைம் உங்களுக்கு சூப்பரான க்ரோத்தை தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த மந்த் ஏற்படும். நீங்கள் வந்து தனியாக வெளியே போயிட்டு வருவீங்க. ஸோ அது வெளியே போயிட்டு வரப்போ உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும், நிறைய கற்றுட்டு வருவீங்க. அது நீங்கள் வெளியூரில் பயணம் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ சில விஷயங்கள் நான் ஏன் இப்போ நினச்சதே எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு உறுத்தலாக இருக்கும். பட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. பட் வெயிட்டிங் டைம் அப்படின்றத ரொம்ப மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட இந்த மந்த் எப்படி இருக்கும்னா, உங்களோட ஷேடோவே, அதாவது உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ, உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ, அதே மாதிரி பர்சன், உங்களை மாதிரியே ஒரு பர்சனை வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. இல்லை உங்கள் கூட இருக்கவங்களே வந்து அந்த மாதிரி தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறப்ப, இத்தனை நாள் நீங்களும் உங்களுக்கும் அதுதான் பிடிக்குமா, எனக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருக்குமே வந்து ஒரு சேம் தாட் வருது, ஒரு நல்ல கம்பானியன்ஷிப் நடக்கிறதெல்லாம் வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காகலாம் நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்கள நினச்சி உங்களோட மனசில் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல் எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கிறிஸ்டலில் மெயினாக அமெத்திஸ்டோட கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஃபேவரபுளாக இருக்கும். அது நீங்கள் எப்போவுமே கையிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மார்னிங்கும் நைட்டு, அதாவது டான் அண்ட் டஸ்கி டைம்னு சொல்லுவோம். ஒன்று பகல்லேருந்து இரவு மாறணும், இல்லை இரவுலேருந்து பகல் மாறணும். சன்செட் சன்ரைஸ் இந்த டைமில் மார்னிங் 6 to 7 இல்லைன்னா ஈவினிங் 6 to 7 இந்த 2 டைம் பீரியடில் தொடர்ந்து கண்டினியூஸாக தொடர்ந்து 21 நாளைக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்கன்னாலும் அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நடக்கும். 100% நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மனசு சந்தோஷப்படுற மாதிரி அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த வேண்டுதல் இந்த டைம் பீரியடில் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கர மாற்றங்கள் வந்து ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. 2 பேர்த்தோட மனநிலைமை வந்து ரொம்ப நல்லா ஒத்துப்போகும். உங்களோட 2 பேர்த்தோட ஐடியாஸ் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவான அவுட்கம்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த மந்த் வந்து உங்களுக்கு பிளானிங் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும். ப்ராப்பராக உங்களுக்கு என்ன தேவை இல்லை, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன அட்ராக்ட் பண்ணணும், நம்மளோட ஃப்யூச்சர் பிளானிங் என்ன, நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லா பிளானிங்கும் வந்து இந்த மந்த் பீரியடில் பண்ணுங்கள். பிளானிங் பண்ணக்கூடிய டைம், பொறுமையாக இருக்கக்கூடிய டைம், வெயிட் பண்ணக்கூடிய டைம். இதுதான் இந்த மந்த்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். டிவைன் சப்போர்ட். ஃபஸ்ட்டு க்ரௌன் சக்ரான்னு சொன்னோமா. க்ரௌன் சக்ரானா என்ன?
ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 2 நம்பர் இது பார்க்குறப்போ 3ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு சொன்னது க்ரௌன் சக்ரா, நம்மளோட யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸு, குலதெய்வமோட பிளெஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், நீங்கள் கும்பிடுற தெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரியே கணேஷாவும் சொல்கிறாரு, டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. டிவைன் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் இருக்கிறாரு நிறைவேற்றி கொடுக்க. ஏன்னா உங்களோட உறுத்தல் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் போல், நீங்கள் என்னமோ நடக்கலை செய்யலை அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நடத்தி கொடுக்க தான் போகிறாரு. டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இவரை மட்டுமே வேண்டுங்க, பெரிய மாற்றத்தை வந்து லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த மந்த் வந்து இவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால என்ன நடக்குதுன்னா, ஹார்ட் சக்ரா ரொம்ப பேலன்ஸ் ஆகுது. அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அமைதியான நிலைமை இருக்கிறது, டிப்ரெஷன் ரிமூவ் ஆகிறது, இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களே வந்து பல இடத்துல குழப்பங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இதை பண்ணலாமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஸ்டடினஸ் இல்லாமல் நிலைமையில் வந்து இருந்திருக்கீங்க. இந்த மந்த் நீங்களே உங்களோட எனர்ஜியை பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் கரெக்ட், இதை தான் நான் பண்ணணும், இதை தான் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடியாகக்கூடிய டைம் வந்து இந்த மார்ச் மாதம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கக்கூடிய டைம், குழப்ப நிலையிலெல்லாம் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய டைமாக இருக்க போது. ஸோ இந்த டைம் பீரியடில், இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். ஸ்விட்ச் வேர்டு வந்து எதுக்காக அப்படின்னா எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம் படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலரில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. எல்லோ கலர் ஸ்கெட்ச் பெனில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து கிறிஸ்டல், ஹார்ஸ், குவைட், பர்சனல், ரீச். கிறிஸ்டல், ஹார்ஸ், குவைட், பர்சனல், ரீச், இந்த 5 வார்த்தை அந்த ஸ்விட்ச் வேர்டு. ஸோ இந்த 5 வார்த்தையும் வந்து என்ன நமக்கு மீன் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கறது, ஒரு பதட்டம் இல்லாமல். இப்போ இது மெயினாக போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தான். ஸோ எக்ஸாமில் நல்ல பாசிட்டிவாக இது வரைக்கும் அவங்க படித்தது எந்த குழப்பமும் இல்லாமல் டெலிவர் பண்ண போகிறாங்க. எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் எடுக்க போகிறாங்க. இவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுது. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்க போகுது. இது மெயினாக போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க, இப்போ படிக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்ட். ஸோ எல்லோ கலரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க, எல்லோ கலர் ஸ்கெட்சில். அதுக்குள்ளே வந்து ஸ்விட்ச் வேர்டு கிறிஸ்டல், ஹார்ஸ், குவைட், பர்சனல், ரீச், இந்த 5 வார்த்தை எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர் 398, இந்த நம்பரையும் அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து எழுதிக்கோங்க. எந்த கலர் பெனில் வேணாலும் எழுதிக்கோங்க. ஸோ இதை எழுதிட்டு அவங்க படிக்கிற இடத்துல ஸ்டடி டேபிளில் இருக்கலாம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறன்னா வால்பேப்பரில் இருக்கலாம், கம்ப்யூட்டரில் இருக்குன்னா அதில் ஸ்க்ரீன் சேவராக இருக்கலாம். ஸோ இது நம்ம அடிக்கடி பார்க்குறப்பவும் இந்த எனர்ஜி நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இது நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் எடுப்பாங்க. 398 மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் வந்து யாரும் இருக்காங்க எக்ஸாமுக்காக அப்படின்னா அவங்களுக்காக வந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். ஓகே, நம்ம திருப்பி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்காமல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மந்த்லி வீக்லி ரீடிங்கோட டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லி ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.